ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். பார்வதி, இதோ வந்துட்டேன். ஹாய் ஸ்வீட்டி. நல்லா இரு, நல்லா இரு. நேரமாச்சே, கார் வந்துருச்சா? வரலையே. இன்னும் வரலையா? அடடே, எனக்கு டைம் ஆகி போச்சே. இதுக்கு தான் சொன்னேன் இன்னும் ஒரு கார் வாங்கலான்னு. 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 2 கார் எதுக்குன்னு உங்க பொண்ணு கேக்குறாளே. இன்னொரு கார் இருந்தா நான் பாட்டு போயிட்டு இருப்பேன்ல. இதை எதிர்பார்க்கிறேன். சரி சரி, ரொம்ப அழட்டிக்காதீங்க, இப்ப வந்துரும். டாக்டர், உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஆஹா, இவங்கள ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க. சரி டாக்டர். ஹலோ. ஓ சாரி டாடி, வர வழியில ஒரு டெலிவரி கேஸ் ஏத்திட்டு வந்துட்டேன். அதான் காரை உடனே அனுப்ப முடியல. கோச்சுக்காதீங்க டாடி. இப்ப நீங்க ரிசீவர் வைக்கிறதுக்குள்ள கார் அங்க நிக்கும். டேவிட், இப்போ மருமக தீபா நாம வரும்போது ரெடியா நிப்பா. இன்னைக்கு ஆளை காணும். 9 மணிக்கு நீங்க கரெக்டா வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். இன்னும் புறப்படாம இருக்க பாத்தீங்களா? நம்ம கூப்பிட்டு வந்துடுறேன் சார். டேவிட், நீ போய் பாரு. ஒன்னும் அவசரப்படுத்தாத, மெதுவாவே வரட்டும். தீபா, தீபா, தீபா. தீபா. என்ன அங்கிள்? இன்னமா குளிச்சுக்கிட்டு இருக்க? பாஸ் கரெக்டா 9 மணிக்கு வந்துருவாரு தெரியும்ல? ஐயோ, பாஸ் வந்துட்டாரா? வந்துட்டாராவா? வந்து உனக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு தான் நான் தனியா ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னா கேக்குறீங்களா? பாஸ் கார்ல தான் வரணும்னு சொல்றீங்க. இது 5 நிமிஷத்துல வந்துடுறேன், இருங்க. அம்மா தாயி, சீக்கிரமா அள்ளி முடிஞ்சிட்டு வந்து சேரு. அலங்காரத்தை எல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம். ஐயோ
டைம் ஆச்சு. சாரி பாஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ம்? பரவாயில்லம்மா. சாப்பிட்டியா? ம். ம். டேவிட் சார். நேரா ஆபீஸ் போ. ஓகே சார். ஹாய் லிலி டார்லிங், நேத்து உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? என்னது? ஏமாத்திட்டனா? உன்னை போய் ஏமாத்துவனா டார்லிங்? நேத்து நேத்து எனக்கு மணி பொசிஷன் கொஞ்சம் டைட். அதான் இன்னைக்கு ஆபீஸ்ல பந்தயம் வச்சு எல்லாத்தையும் தேத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் உன்னை சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போறேன். ஓகே? இந்த பந்தயத்துல ராஜேஷோட கண்டிஷன் என்ன தெரியுமா? இன்னொரு தடவை சொல்லித்தல, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. டேய், டேபிள்ல இருந்து கிளாஸ் நகர்த்தவும் கூடாது, டேபிள்ல இருந்து எடுக்கவும் கூடாது, தண்ணி சிந்தாம மேல இருக்க கிளாஸை எடுத்துடணும். அது எப்படி முடியும்? அதான்டா பந்தயமே. டேய், நீ தான் பெரிய மேதாவியாச்சே, பந்தயத்துல கலந்துக்கிறது. என்கிட்ட பணம் இல்லையா? அதுக்குதான் நான் இருக்கனே. நீ வட்டியில கேப்ப. ஆமா, 100க்கு 10, 10க்கு 1, 20, 40, 40, 20 சட்டுப்புட்டுன்னு சொல்லு. ஏன் அதே பணத்தை வச்சு நீ ஆட வேண்டியதானே? 2 மாசம் வட்டி போயிடும்டா. தண்ணியில வெண்ணெய் எடுக்கிற பைய கொண்டாடா. சுந்தர், நானும் இதுல கலந்துக்குவா? நீ கலந்துக்கிறியா? ம். நீ நம்ம ஆபீஸ் புதுசு இல்ல? ம். இந்த மாதிரி ஆளுங்க கலந்துக்கிறது தான் நம்ம ராஜேஷ் பந்தயம் போடுறதே. அழகா தான் இருக்க, சீக்கிரம் கத்து கொடுத்துருவான். அயோக்கிய பையன் ராஜேஷ், இவன் ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பாக்கெட் எல்லாம் காலி பண்றானே. சார், என்னப்பா? அவனை திட்டாதீங்க சார். அவனால தான் இந்த ஆபீஸ்ல எனக்கு எக்ஸ்ட்ரா வருமானமே கிடைக்குது. ராஜேஷ், நீ நீடூழி வாழ்க, உன் லூட்டியும் வாழ்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆபீஸ் மேன், உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இன்னும் விடைய கண்டுபிடிக்கலையா? மாமே, அவன் தலைய பிச்சுக்கிறான். அப்படிதான் பிச்சுக்குவாங்க, இதுக்கெல்லாம் வயசு பத்தாது. என்னையுமாடா? ஆமாண்டா. உங்க அப்பா மவன நேரம் தான். சரியா, அப்ப அள்ளிக்கிறேன். இரு, முதல்ல விடைய சொல்லு. அப்புறமா அள்ளிக்க. உஷ். முதலாளி வந்தாச்சு, முதலாளி வந்தாச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார், என்னடா உங்களை பாஸ் கூப்பிடுறாரு. பாசா? சார், என்ன ராஜேஷ், பந்தயத்துல நானும் கலந்துக்கலாமா? வந்து வந்து சார். ராஜேஷ், ஆபீஸ் ஒர்க்ல உன் சின்சியாரிட்டியை நான் பாராட்டுறேன். அதே நேரத்துல இந்த ஆபீஸ் ஒரு கேம்பிளிங் கிரவுண்ட் ஆக்கிடாத. ஐம் சாரி சார். எஸ், யூ கேன் கோ. தேங்க்யூ சார். ஏய் சோபனா, ஏன் டல்லா இருக்க? ஒரு டெலிவரி கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். சிசேரியன் நல்லபடியா முடிஞ்சது, பட் ப்ளீடிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு. பிளட் கொண்டு வர நர்ஸ் அமைச்சிருக்கேன். ஐ திங்க் இது உன்னோட ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் கேஸ்ல. அதனால தான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. டாக்டர், என்ன ஓ குரூப் பிளட் கிடைச்சதா? கிடைக்கல டாக்டர், எந்த பேங்க்லயும் ஸ்டாக் இல்லையா. இப்போ என்ன பண்றது? இமிடியேட்டா பிளட் கொடுத்தாகணுமே. ஓகே, நான் சீஃப் போய் பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். என்னோட ஒரு பேஷண்ட்க்கு இமிடியேட்டா ஓ குரூப் பிளட் தேவைப்படுது. எந்த பிளட் பேங்க்லயும் ஸ்டாக் இல்லையா? இப்போ இமிடியேட்டா பிளட் வேற கொடுத்தாகணும். ஏன் இப்படி பதட்டப்படுற? பி காம். இந்த உலகத்திலேயே ஓ குரூப் பிளட் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நிச்சயமா இருக்கு. You are also going to have a surprise. ஹலோ, கண்ணன் ஹியர். நான் டாக்டர் ரங்கபாஷ்யம் பேசுறேன். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்கன்னு நான் தான்ப்பா மத்தவங்களை கேட்கணும், நீ என்னையே கேட்கிற. பை தி வே, மிஸ்டர் கண்ணன், அர்ஜென்ட்டா ஒரு பேஷண்ட்டுக்கு உங்க பிளட் தேவைப்படுறது. கொஞ்சம் இமிடியேட்டா வர முடியுமா? அப்படியா டாக்டர்? இதோ உடனே வந்துட்டேன். ஹாய் தீபா. என்ன கண்ணன், ஏதாவது முக்கியமான வேலையோ? முக்கியமான வேலை மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேலையும் கூட. வந்து சொல்றேன். நைஸ் ஜென்டில்மேன்.
அப்புறம் சொல்லுங்க டாக்டர். வாங்க கண்ணன். என்ன ரொம்ப டயர்டா இருக்கா? நோ நோ, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என்ன சோபனா, இப்போ உன் ப்ராப்ளம் சால்வ்டா? எஸ் டாக்டர், சரியான சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க் யூ வெரி மச். ஓ, ஐ அம் சாரி. நான் உனக்கு இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லைல்ல. ஹி இஸ் மிஸ்டர் கண்ணன், மேனேஜர் ஆஃப் சோபனா இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஏன் ஆச்சரியப்படுறீங்க? அந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அந்த கம்பெனி ஓனரே இவங்க தான்ப்பா. வாட்? ஷி இஸ் டாக்டர் சோபனா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் மகேந்திரன். நான் இதுவரை உங்களை பார்த்ததே இல்லையே. இனிமே நிச்சயமா பார்க்கலாம். ஏய் இடியட், கையடா. ஏண்டா ராஸ்கல், நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பஸ்ல சேட்டையா பண்ற என்னடா? இருங்க சார், இவன் நம்ம ஆளுங்களை நடுவில் இறக்கி விட்டா தான் புத்தி வரும். வாயா வெளியே வாயா, இதுக்குன்னு வந்துடுறீங்க. இறங்க. ரைட். திருட்டு பசங்க, இந்த மாதிரி அயோக்கிய பசங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி யோக்கியமான ஆளுகளுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. மோதிரம், பஸ்ல மோதிரம். என்ன குரோம்பேட்டை வந்துருச்சா? பாதி வந்துருச்சு, இன்னும் பாதி வரல. முழுசா எப்ப என்ன வரும்? நீ தூங்கும் போது வரும். வரும்போது எழுப்புறையா? ஏன் அப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய விட மாட்டீங்களே. இப்படி கையை போட்டு தூங்கு. இங்க போடுனா அங்க போட்டா? ஏன்னா நீங்க எங்க இறங்குறீங்க? எந்த இடத்துல எடுக்கிறனோ அந்த இடத்துல இறங்கிருவேன். என்னது எடுக்கிறது இறங்குறது ஒண்ணுமே புரியலையே. யோ, மெட்ராஸ்ல இருந்து உன்னோட பெரிய தொல்லையா போச்சே. பேசாம படியா. காணமே. என்னண்ணே சௌக்கியமா? என்ன ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? சப்போட்டா தலைய இவன் தான் எடுத்திருப்பான். ஒண்ணு இல்ல, என் பக்கத்து வீட்டுல 16 வயசு பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு. அத நான் பார்த்து ரசிச்சு தொட்டு தடவி கல்யாணம் பண்றதுக்குள்ள ஏத்த வீட்டுக்காரன் அடிச்சிட்டு போயிட்டான். உருவிட்டானுங்களே உருவிட்டானுங்களே, என்ன போட்டு உருவிட்டானுங்களே. எதையா உருவனானுங்க? ஒரு பவுன் மோதிரத்தை உருவிட்டானுங்க சார். என்ன அது கலாட்டா? ஏன் அலற? மோதிரத்தை உருவிட்டாங்க. என்னது பட்டப்பகல்ல ஓடுற பஸ்ல, அதுவும் நான் இருக்கிறப்போ ஒருத்தன் எண்ணெய தடவி மோதிரத்தை திருடுறதாவது அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பாசஞ்சர்ஸ் செக்அப் பண்ணும், எல்லாரும் கீழே இறங்க. நீயும் வாயா. கண்டக்டர் பஸ் நிறுத்து. என்ன பங்காளி, வண்டி நின்னுருச்சு, போலீஸ் செக் பண்ண போறாங்க. அந்த ஏத்த வீட்டுக்காரரு பொண்ணை திருடினாரே, என்ன ஆச்சு? அவருக்கு ரொம்ப இலகுன மனசு, சரிக்கு சரியா பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படி வா வழிக்கு. என்னது? என்ன? என்னென்ன? விளக்கெண்ணெய். சார், நான் இந்த ஸ்டாப்ல தான் இறங்கணும். சீக்கிரம் செக்அப் பண்ணிக்க. என்னது? தீப்பெட்டி. அப்படியா? எனக்கு அந்த இடத்துல தொட்டா கூச்சம் வரும். கரெக்டா செக் பண்றீங்க பாத்தீங்களா? போங்க. ஒரு நிமிஷம் திரும்புங்க. வாயை தொடங்க. அது என்ன சார் இருக்க போது? நாக்கு தான் இருக்கும். உங்களுக்கு அதானே இருக்கு. வருஷாவா வருஷாவா? ஏண்டா, உன்னை போலீஸ்காரர் செக் பண்ணும்போது அந்த மோதிரத்தை எங்க வச்சிருந்த? திருடுறது பெருசு இல்லைண்ணே, அதை மறைக்க தெரியணும், அதுதான் பெருசு. தொழில்ல நீ இன்னும் அப்ரண்டிஸ் தான், அதுக்கெல்லாம் பிராக்டிக்கல் மைண்ட் வேணும். பிராக்டிக்கலா? சரி சரி வா, வட்டி கடைக்கு போவோம். வட்டி கிடைக்கா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஆபீஸுக்கா? ஆமா, ஒரு ஆபீஸ்ல அக்கௌண்டண்டா இருக்கேன். ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு ஏன்டா எங்க தொழிலுக்கு இடைஞ்சலா இருக்கீங்க? அது சரி, மோதிரத்தை எங்கடா வச்சிருக்க? அடே, என்னடா சூக்கால தூக்கி அமைக்கிற மரியாதை இல்லாம? இதுல இருக்குண்ணே. எதுல? கால்ல. கால்ல விரல்ல இருக்கும். சூக்குள்ள இருக்குண்ணே. அப்படியா? எங்க பாக்கலாம்? ஏய், நீ
நீ வயசுலதான் சின்ன ஆளுன்னு பார்த்தேன், மத்த எல்லாத்துலயுமே பெரிய ஆள்ரா. ஒத்துக்கிட்டா சரி. அது சரி, மோதிரத்தை ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்குவோம். அது எப்படி முடியும்? நீ ஒரு வாரம் வச்சுக்க, நான் ஒரு வாரம் போட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு பணம் தான் வேணும். பணமா? ஆமா. ஒரு பவுன் என்ன விலை? 1600. கேட்டுட்ட போனா 1400. அதை பிரிச்சுக்கிட்டா 700. 700 கொடுத்துருங்க, மோதிரத்தை எடுத்துக்கங்க. பணம் வேணுமா? 600 ரூபா தான் இருக்கு. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. 100 ரூபா மிச்சம். பைத்தியக்கார ஏமாந்துட்டான். அண்ணே, பைத்தியக்காரன் 600 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு போறான். எங்க போய் மாட்டிக்க போறானோ? சரி, இந்தா வச்சுக்க. 600 ரூபாய்க்கு 50 ரூபாய் கமிஷனா? அடுத்த வாட்டிக்கு வச்சுக்கிறேன். தீபா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? ஏதாவது பேசு. ஏன் என் மேல கோவமா? அப்போ கொஞ்சம் சிரியேன். ஏன் சிரிச்சா முத்தாவது தரும்? ஆபீஸ்ல மட்டும் என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற. இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், பேச மாட்டியா? தீபா, நான் அனாதைங்கிற எண்ணமே இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நீ என்ன காதலிக்கிறேன்ற நினைப்புதான். உன்னோட ஒவ்வொரு செயலும் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுது. ஆனா நீ வாயை திறந்து ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இப்ப நீ சொல்லல, நான் உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட போறேன். தீபா, உன்னையே நினைச்சுக்கிட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்ப வச்சுட்ட பாத்தியா? உன்னை செருப்பால அடிக்கணும்டா. பொம்பளை செருப்பு தானே, சந்தோஷமா முத்தம் கொடுப்பேன். வாங்கடா வாங்க. என்ன காலங்காத்தாலே அர்ச்சனை பண்ணிட்டு வர? இன்னைக்கு என்னடா பண்ண? என்ன பண்ணல டேய், இவனை ரோட்ல அழிச்சிட்டு வரணும்னா குதிரைய கண்ணை கட்டி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வர வேண்டியது இருக்குடா. புடவைய கண்டா போதும், வயசு வித்தியாசமே பார்க்காம சைட் அடிக்கிறான். அவளுக்கு என்னடானா கண்ணைக்கு கையில சிலம்பு வச்சுக்கிற மாதிரி கையில செருப்போட போஸ் கொடுக்குறாங்க. எனக்கு வயித்து கலக்கி எடுக்குதுடா. பாத்ரூம் காலியா தான் இருக்கு, போயிட்டு வரியா? உட்காருங்கடா. பஸ்ல வரப்ப தர்மடி விழ வேண்டியது, ஸ்டாப்பிங் வந்ததால தப்பிச்சோம். டேய் ராஜேஷ், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? பப்ளிக் பிளேஸ்ல ஏன்டா அந்த மாதிரி நடந்துக்கிற? கண்ணா, நான் என்ன பண்ணுவேன்? நான் பேசாம தான் வரணும்னு பாக்குறேன். ஆனா அந்த பொண்ணுங்க சும்மா விட மாட்டேன்றாங்களே. நான் எப்ப பேசுவேன், எப்ப பழகுவேன்னு கடந்து ஏங்கிட்டு இருக்காளுங்கடா. ஆமா கண்ணா, நேத்து ஆபீஸ்க்கு மட்டும் போட்டேன். நேத்து லேசா ஃபீவர் இருந்தது, அதான். ஏப்பா சாமி, நீ லீவ் போடும்போது ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போடுறா. என்ன யாரு கேக்குறாங்களோ இல்லையோ, நம்ம தீபா இல்ல, கண்ணு ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன ஆச்சுன்னு போட்டு அரிக்கிறாடா. ஐயா பால். லேடி வாய்ஸ். ராஜேஷ், என்னடா அது மாயா பஜார் வேலையா இருக்கு? ராஜேஷ், ஐயோ கண்ணா, கண்ணா, கண்ணா. இவன் நாடனா கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டான். அவன் நாடனா பொம்பளை கோல் கட்டினா ஆளே மறைஞ்சிட்டான். என்னங்கடா அது? அரே ஆறுமுகம், புரான் புரான் பூரான். பூரானா? கம் கம் சொல்றான் சேட்ஜி. உட்காரா. அரே ஆறுமுகம், நமக்கு கிடைக்க மேலே அடிக்க கடிக்க வரான் இல்லை. அடிக்க கடிக்க வர்றான் இல்லையா? டெய்லி வரான் இல்லைன்னு சொல்லுது சேட்ஜி. கிடைக்கலையே, இப்பதான் கிடைச்சது. வர்றேன். இந்தாங்க, இந்த மோரத்தை வச்சுக்கிட்டு பணம் தாங்க. ராம் ராம், தர்றான் தர்றான். உரைச்சியே பாதி எடுத்துருவீங்களே. என்ன ஆறுமுகம், சேட்ஜி பாக்குது பாக்குது பாக்குது. கவரிங் மோதிரத்தை கொடுத்து சேட்ஜி ஏமாத்த பாக்குறான். ஆறுமுகம், நிம்பல் இங்கே உட்கார்றான். நம்பில் உள்ளாரே போய் பணம் குண்டாடுறான். குண்டாடுறான் குண்டாடுறான். பாத்து. அரே பாயா, அரே பையா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நம்ம தாராசான் சேட்ஜி பேசுறான். நமஸ்தே. இங்கே நம்ம கடைக்கு மேலே ஒருத்தன் கவரிங் மோதிரம் கொடுத்து மோசம் செய்ய பாக்குறான். நிம்பல் உடனே புறப்பட்டு வர்றான். அச்சா. யோ சேட்டு, எதுக்குயா போன் பண்ண? நிம்பல் நம்மளே மாசம் செய்ய பாக்குறான். உன்னா மாசம் செய்ய பாக்குறேன். மோசம் செய்ய பாக்குறான்.
கவரிங் மோதிரத்தை கொடுத்து மோசம் செய்ய பாக்குறேன். கவரிங் மோதிரமா? என்னையவே ஏமாத்திட்டாங்களா? அதுக்காக தங்கமா இருந்தா வச்சுக்கிட்டு பணத்தை கொடு, இல்லைன்னா மோதிரத்தை கொடு. எதுக்கே போலீஸ் போன் பண்ண? ஏன் பண்ண? சேட்டு சேட்டு எங்க அவசரமா மோதிரத்தை வச்சு பணம் வாங்கிட்டு போலான்னு ஆளை காணுமே. நீதான் மோதிரம் அடகு வைக்க வந்த ஆளா? ஆமா சார். ஆமா. நமஸ்தேஜி. வணக்கம் சேட்டு. இவன் தான் கவரிங் மோதிரத்தை கொடுத்து ஏமாத்த பார்த்தான். போதிரி கேஸ்ல உள்ள தள்ளுறேன். ஸ்டேஷன் மேலே குச்சி போய் அடிங்கோ. சாபாஸ். இதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். திருடனை விட்டுருவாங்க, நல்லவனை புடிச்சிட்டு போய் அடிப்பாங்க. அடி வாங்கட்டும். கிடைச்ச வரைக்கும் லாபம். இந்தாங்க கண்ணன், ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னங்க அது? விஷயத்த சொல்லாம திடீர்னு ஸ்வீட்டை கொடுக்குறீங்க? ஆமாமா, திடீர்னு வந்த கண்ணனை கூப்பிடுங்கன்னு சொன்னேன், ஸ்வீட் எடுத்துக்க சொல்ற. இப்ப நீ விஷயத்த சொல்லல, எனக்கு பிபியே வந்துடும். சீக்கிரம் சொல்லுமா. டாடி, என்னோட முதல் ஆபரேஷன் கேஸ்ல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். வெரி குட். அந்த வெற்றிக்கு மூல காரணமே மிஸ்டர் கண்ணன் தான். நான் என்னங்க பெருசா செஞ்சுட்டேன்? சமயத்துக்கு நீங்க வந்து பிளட் டொனேட் பண்ணலனா என் பேஷண்ட் மட்டும் இல்ல, என்னோட லட்சியமும் சாகடிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு சர்ப்ரைஸ் டாட், மிஸ்டர் கண்ணன் வருஷம் எங்க ஹாஸ்பிடல்ல பிளட் டொனேட் பண்ணிட்டு வராராம். குட். வறுமையில இருக்கிறவன் ரத்தம் கொடுக்கிறது காசுக்காகத்தான். ஆனா உன்ன மாதிரி வசதியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரத்தம் கொடுக்கணும்னு முன் வந்துட்டா நம்ம நாட்டுல பிளட் டிமாண்டே வராதுன்னு நினைக்கிறேன். மத்தவங்க பாராட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இதை செய்யல சார். என்ன பெத்த தாய்க்கு செய்யற காணிக்க நினைச்சுதான் நான் இதை செஞ்சுக்கிட்டு வரேன். என்ன சொல்றீங்க கண்ணன்? எல்லா வசதிகள் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட ரத்தம் கிடைக்காம என்னோட தாய் இறந்து போயிட்டாங்க. அவங்க கொடுத்த என்னோட ரத்தமாவது மத்தவங்களுக்கு பயன்படுத்துமேனுதான் நான் வருஷம் ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தியில தான் நான் என் தாயோட அன்பையே உணர்றேன். கண்ணன், உங்களுக்கு பாராட்டு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனா நிச்சயமா என்னால உங்களை பாராட்டாம இருக்கவே முடியல. உங்க ஒருத்தரோட ஆத்ம திருப்தியில நீங்க எத்தனை பேரோட ஆத்மாவை திருப்திப்படுத்துறீங்க தெரியுமா? சோபனா, இப்ப எனக்கு கண்ணனுக்கு ஸ்வீட் கொடுமா. உங்களுக்கு ஏற்கனவே சுகர் கம்ப்ளைண்ட், எல்லா ஸ்வீட்ஸையும் கண்ணனே சாப்பிட்டோம். உங்க அம்மா தான் இப்படி சொல்லுவா, நீ இப்படி. அங்க பாரு, ஸ்டாப்பிங்கே களை கட்டுது. மாமா புஷ்டா. பொண்ணுங்களை ரசிக்கிறத விட்டுட்டு வாய்ப்பாட படிக்கிறேன். அவள்கிட்ட எத்தனை ஜோடி செருப்பு இருக்கு என்ற உங்க கூட வந்துட்டல, தர்மடிக்கு தயாராவனா? சுத்த பயந்தாங்குழி பையடா. கண்ணு இருக்கிறதே ரசிக்கிறது தான், செருப்பு இருக்கிறதே அடிக்கத்தான். நல்ல மெட்ராஸ் பா. அடடே ராஜேஷா. வாங்க சண்முகம் சார், எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? 2 நாள் ஆச்சு. ஒரு ஜோலியா வந்தேன். சௌக்கியமெல்லாம் எப்படி? நல்லா இருக்கேன் சார். உன் தங்கச்சி கீதா கூட இங்கதான் படிக்குது போல இருக்கு. யாரு? கீதாவா? எங்க தங்கி இருக்கா? எலும்பு ஸ்டேஷன் பக்கத்துல ஏதோ சாந்தி ஹாஸ்டல்னு உங்க அப்பா சொன்னாரு. டேய், என் தங்கச்சி கீதாவை நான் இப்பவே போய் பார்த்து வந்துடுறேன். தேங்க்யூ சார். தங்கச்சி என்னன்னு ஓடிட்டான். பாசம் தான்ப்பா. அவர்தான் பார்க்க வந்திருக்காரு. யாரு? அண்ணா, நீங்களா? என்ன தெரியுதமா? நான் கேட்க வேண்டிய கேள்வினா நீங்க மறந்திருக்கலாம். ஏன்னா நம்ம குடும்பத்தையே வெறுத்துட்டு வந்தவராச்சே. உங்களையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான். என்னாலையும் தனியா வாழ முடியும்னு அப்பா கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். அதான் வரல. தவறு உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க இவ்வளவு வைராக்கியம் காட்டியிருக்க கூடாதுன்னா. பெருசா என்னமா தப்பு பண்ணிட்டேன்? பக்கத்து வீட்டு பொண்ணோட பேசினதுனால அப்பா என்ன அவ்வளவு கேவலமா பேசிட கூடாது. பழைய கதையெல்லாம் எதுக்குண்ணா? நீங்க திருந்தி நல்ல முறையில வாழணும்னு தான் அப்பா ஆசைப்பட்டாரு. நானும் ஆசைப்படுறேன். உங்க தங்கச்சி ஆசைய நிறைவேற்றி வைப்பீங்களா? நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றாம நான் வந்திருக்கேன். நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது என்கிட்ட ஒரு பொம்மை கேட்ட ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்ப என்னால அதை வாங்கி தர முடியல. ஆனா இப்போ இந்த இப்போ உன் தங்கச்சி குழந்தை இல்ல, டாக்டர் படிச்சிட்டு இருக்கா. நீ பெரிய டாக்டரா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும்
எப்பவுமே நீ எனக்கு தங்கச்சிதாம்மா. ஹாய் தீபா. ஹலோ ராஜேஷ், என்ன திடீர்னு வீடு தேடி வந்திருக்கீங்க? உள்ள வாங்க. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன், அதான் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். லீவ் லெட்டரா? லவ் லெட்டரா? லவ் லெட்டரா? அதான் டெய்லி ஆபீஸ்ல கண்ணாலேயே எழுதிட்டு இருக்குமே. அப்போ கையால ஒண்ணுமே கிடையாதா? கைவசம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம மேரேஜுக்கு அப்புறம் தான். ஏன் இப்போ என்னமா? தீபா, என்ன பொறுத்தவரை நான் ஒரு ஃப்ரீ பேர்ட், அழகையெல்லாம் ஆராதிக்கிறவன். தற்சமயம் இந்த கைகள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. எப்போ உன்னை தொடரனோ அன்னையில இருந்து வேற எந்த பொண்ணையும் மனசால கூட தொட மாட்டேன். இட்ஸ் a promise. அப்படி ஒரு நாளத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக நான் இருக்கும்போதே நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கணுமா? தீபா, நீ இருக்கும்போது எனக்கு 144 சட்டம் தான். அப்சரஸ் மாதிரி எந்த பொண்ணு வந்தாலும் நான் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன் தெரியுமா? சுத்தமானவமா. தீபாக்கா, தீபாக்கா, உங்ககிட்ட எங்க அம்மா அம்பளி மாமா வாங்கிட்டு சொன்னாங்க. அம்பளி மாமாவா? ஆமா அக்கா. இந்த மாமா யாரு? மாமாவா? இது கம்பளி மாமா. மேலப்பட்ட அரிக்கும். நீ அப்புறமா வா தரேன். தீபா, தீபா, பாப்பா யாரு? 144 144. சும்மா தெரிஞ்சுக்க கேட்டேன். சுத்தமானவமா? சொல்லுமா. பாப்பா பக்கத்து வீட்டு பொண்ணு. +2 வா? ஆமா மாமா. தண்ணி தண்ணி தண்ணி. இப்ப வந்துருமே எல்லாம். பாப்பா, உன் பேர் என்னம்மா? பப்பி. பப்பியா? நான் ஒண்ணு பண்றேன், அத நீயும் பண்றியா? ஐயோ மேஜிக். ஐயா, இது எப்படி அங்கிள் ஆடுது? நான் அங்கிள் தானே, எப்படி ஆடுதுன்னு சொல்லி தரேன். வா, கை காட்டு, கை காட்டு. அப்படிதான். வளையில் ஓசைதான் அவளுக்கும் என் மேல் ஆசைதான். காதலிக்க கத்துந்தார கத்துக்கடி, கட்டிக்கொள்ள பொட்டிக்கொள்ள முத்துக்கடி. ஆவாடி அம்பிகையே, வாடா மல்லிகையே, புது புது வளையில் ஓசைதான் அவளுக்கும் என் மேல் ஆசைதான். காதலிக்க கத்துந்தார கத்துக்கடி, கட்டிக்கொள்ள ஒட்டிக்கொள்ள பத்துக்கடி.
பார்த்தேன் ராத்திரி பகலா ஒரே சுகம் ஒரே தரம் வழங்கலாம் நானும் மயங்கலாம் மாலை பொழுதினில் அருகில் வா வாடி அம்பிகையே வாடா மல்லிகையே புது புது பள்ளையில் ரோசிதான் ஐயவனுக்கும் என் மேல் ஆசிதான் காதலிக்க கத்துத்தார கத்துக்கடி கட்டிக்கொள்ள ஒட்டிக்கொள்ள ஒத்துக்கடி வேணும் தலைவரை கால்கள் நடனங்கள் ஆடும் இளமையின் கீதம் நயனங்கள் பாடும் இதழ் இது இடை அணைக்கலாம் தீயை அணைக்கலாம் ஆசை அருவியில் குளித்திட அடி அம்பிகையே அம்மா அடா மல்லிகையே புது புது ஷப்பர் பள்ளையில் ஓசைத்தான் எவனுக்கும் என் மேல் ஆசைத்தான் காதலிக்க கத்துத்தார கத்துக்கடி கட்டிக்கொள்ள பொட்டிக்கொள்ள முத்துக்கடி டேவிட் டேவிட் அம்மா அம்மாவது ஆட்டுக்குட்டியாவது எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எடுத்துட்டு உள்ளவா. இல்ல முதலாளி, அம்மாவுக்கு இதெல்லாம் என்னடா அம்மா? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க என்ன அல்லி ராஜ்யமா நடக்குது? I am the great emperor of this palace, understand? கிங்டா கிங். எந்த சாம்ராஜ்யத்துக்கு டாடி? ஹேய் சோபி டார்லிங், இந்த பயல பாருமா, அடிக்கடி என்ன பயமுறுத்துறான். நான் என்னமோ உங்க அம்மாவுக்கு பயப்படுற மாதிரி எல்லா பயலுங்களும் நினைச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன ஆச்சு டாடி? ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டாச்சுமா, worth about 25,000 வாங்கிட்டேன். உள்ள கொண்டு வாடான்னா என்னமோ பூனை பதுங்குற மாதிரி பதுங்குறா. ஏன் டேவிட்? இல்லம்மா, அம்மாவுக்கு பிடிக்காத மாதிரி வாங்கினா எப்படி கொண்டு வர்றது? அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணிடுறதா? உள்ள கொண்டு வாங்க. எனக்கு என்ன, அப்பா அம்மாவும் சேர்ந்து வாங்கி கட்டிக்கங்க. கொண்டாப்பா. பியூட்டிஃபுல் டாட். Thank you மா. ஏமா, இந்த ஃப்ளவர் வாஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல அந்த பொம்மையை வச்சா எப்படி இருக்கும்? உங்க மூளையே மூளை டாடி. ஐநா சபைக்கு அனுப்பலாம் போங்க. இந்த மடப்பயலுக்கு அது தெரிய மாட்டேங்குதே. அங்க என்ன அப்பா பொண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா வர போசே சரியில்லையே, நீ சமாளிச்சுக்கிறியாமா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குக்கா. சரி சரி, நானே சமாளிச்சுக்கிறேன். என்ன அங்க கிசு கிசு? கிசு ஒண்ணு இல்லையா, நீ உள்ள போமா. ஏன் நெளிறீங்க? நான் ஒண்ணு நெளிலையே. ஏண்டா டேவிட், நான் சொன்ன கேட்டியா? பார்வதிக்கு இதெல்லாம் பிடிக்காது, வேண்டான்னு சொன்ன கேட்கலையே நீ? ஐயோ, நானா முதலாளி? என்னடா முதலாளி? படவ ராஸ்கல். ஏன் டேவிட திட்டுறீங்க? ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிட்டீங்களா? நான் ஒண்ணும் தில்லுமுள்ளு பண்ணலையே, ரொம்ப அசிங்கமா இருக்கு, அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், கேட்கலையே. பார் பார் பார். ஐயோ கர்மம் கர்மம், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வருவீங்க? அங்க என்ன பார்வை? திரும்படி. அதையும் சொன்ன பார்வதி, இவன் தான் கேட்கல. பார்வதி, பணம் கொடுத்து வாங்கியாச்சு, அப்படி கொஞ்சம் ஓரமா இருந்துட்டு போட்டுமே. என்னது? என்னமா நீ கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம எவ்வளவு அழகா இருக்கு. வாய முடி. கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? வெக்கம் இல்லாம அப்பாவோட சேர்ந்துட்டு ஆமா சாமியா போடுற. இந்த லட்சணத்துல MBBS வேற. சோபிக்கண்ணா, நீ விட்டுற, நம்ம அம்மா நான் சொன்னா கேப்பா. எடுங்க கைய, கையெடுங்க. என்னடி? பெத்த பொண்ணா இருந்தாலும் தொட்டு பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏண்டி அநியாயத்துக்கு சத்தம் போடுற? வர வர உங்களுக்கு புத்தியே வேலை செய்யறது இல்ல. டேவிட், முதல்ல டேடி கொண்டு போய் எங்கேயாவது உடச்சேரி.
உடச்சி எரிய சொல்லிட்டாங்க. 25,000 ரூபாடா. தெரியுது. எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுக்கிட்டு எங்கிட்டே நடிக்கிறீங்களா? உங்களை கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுட்டு போறாளே. பயமா இருக்கா? பயமா எனக்கா? சே உங்க மூஞ்சில அசட வழிது. முதல்ல அதை தொடங்க. எல்லாருக்கும் முன்னாடி மானத்தை மொத்தமா வாங்கிட்டாளே பார்வதி. என்ன வேணும்? ஒண்ணு இல்லம்மா. 50 மைலுக்கு அப்பால இருந்து வந்திருக்கீங்க. அழகில்ல அத பொண்ணாவ நான் பாப்பேன். அண்ணனை பார்த்து தங்க எடை போட்டுறாதீங்க. இவரு அவங்க அப்பா மாதிரி ஒரு சைஸா இருப்பாரு. ஆனா பொண்ணு அவங்க அம்மா மாதிரியே தான். அழகோ அழகு. என் தம்பிக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தோம். பொண்ணு பிடிச்சா ஒண்ணு பிடிக்கல. இந்த இடமாவது நல்லபடியா முடிஞ்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். சரி சரி, நேரம் நல்லா இருக்கு. பொண்ணை வர சொல்லுங்க, பாத்துடுவோம். தரகர் சொன்ன மாதிரி பொண்ணு அழகாத்தான் இருக்கா. எங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. உன் பேர் என்னம்மா? ராஜேஸ்வரின்னு பேரு. ராஜின்னு கூப்பிடுவோம். என்ன படிச்சிருக்க? 7வது வரைக்கும் படிச்சிருக்கேன். போதும் போதும், இந்த காலத்துல பொண்ணுகளை அதிகமா படிக்க வைக்கிறதே ஆபத்து தான். வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாம் தெரியுமாமா? சின்ன வயசுல இருந்த இவதான் எல்லா வேலையும் கவனிச்சுக்கிறேன். அட நீ என்னப்பா பொண்ணோட குரல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க கேள்வி கேட்டா நீயே பதில் சொல்லிட்டு இருக்கியே. பொண்ணு பேசட்டும். ராஜி, நீ கொஞ்சம் உள்ள போமா. என் தங்கச்சிக்கு பேச வராதுங்க. என்னது பேச வராதா? குழந்தையா இருக்கிறப்போ எதையோ பார்த்து பயந்துட்டா. அன்னிலிருந்து அவளால பேச முடியல. ஒரு ஊமையை கட்டி வைக்கவா என் தம்பி இவ்வளவு தூரம் வளர்த்தோம்? நாங்க என்ன ஏமாந்தவங்க நினைச்சீங்களா? அதுக்கு எவனாவது இழுச்ச வாய கிடப்பா, அவனுக்கு போய் கட்டி வைங்க. எந்திரிங்க போலாம். ஐயோ அம்மா. கவலைப்படாதம்மா. உன்னை மருமகளை அடையிற பாக்கியம் அவங்களுக்கு இல்லம்மா. உனக்கு நல்ல மாப்பிள்ளை அமையறதுக்கு தான் அவங்க உன்னை தட்டி கழிச்சிட்டு போறாங்க. ஏய் தீபா, தலையில தட்டும் போது பிறந்த இடத்தை சொல்லி தட்டணும். தர்மாஸ்பத்திரி தர்மாஸ்பத்திரி. டேய், நான் பிறந்தது இசபெல்லாவிலடா. உங்க அப்பா ரொம்ப டீசென்டானவர். அதான் உங்க அம்மாவை இசபெல்லால அட்மிட் பண்ணிருக்காரு. ஆனா நீ தர்மாஸ்பத்திரியில தான் உன் குழந்தைய அட்மிட் பண்ண போற. சும்மா இருங்க ராஜேஷ். எப்ப பார்த்தாலும் கண்ணனை கிண்டல் செய்யறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. இல்ல தீபா, கண்ணங்கிட்ட அளவுக்கு மீறி பணம் இருக்கு. ஆனா அளந்துதான் செலவு பண்றாப்புல. இந்த காலத்துல அப்படி நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். கரெக்ட். பாத்தியா, எனக்கு தாய் குலத்தோட சப்போர்ட் இருக்கு. கோலம் ரொம்ப ராசியானவன்டா நீ. இது என்ன வாழைக்க புரியல? இது எச்சி. பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டது தானே. கண்ணன், கண்ணன், என்ன நீங்க அடிக்கடி உடம்ப விட்டுட்டு வெளியூர் போயிடுறீங்க? ஒண்ணு இல்ல. ஆமா, என்ன சொன்ன? உங்க கைப்பட்டா எல்லாமே ருசியா இருக்கும்னு சொன்னேன். டேய், இன்னைக்கு ஆபீஸ்ல இன்னொரு வேர்ல்ட் வார். பெரிய ஹிட்லர் பரம்பரை. உடைச்சிட்டு திருத்திருன்னு முழிக்கிறது பாரு. இந்த வரேன் வரேன். ஐயோ, நான் ஓடிக்கல, அதுவா ஓடிடுச்சு. ஐயோ, உடைச்சிட்டீங்களா? ஏ ராஜேஷ், இதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுங்களேன். பாவம் மகாதேவன் சார் 4 நாள்ல 8 டம்ளர் உடைச்சிட்டாரு. வீட்டுல எத்தனை உடைச்சாரோ? டேய் ராஜேஷ், ஒண்ணு விடைய சொல்லு, இல்ல எங்க பணத்தை கொடுத்துரு. ஆமாண்டா, சீக்கிரம் பந்தயத்தை முடுறா. என் பாக்கெட் இருக்கிற பணம் குட்டியாவது போடும். பாக்கெட்ல கருப்பையா இருக்கு. ஒன்னுசாமி சார், ஒரு கிளாஸ் கொண்டா. அப்படியே பக்கெட்ல தண்ணி சீக்கிரம்.
எடண்டா வாயாலே பந்தயத்தை முடிச்சிடுவானோ? அடப்பாவி முடிச்சிட்டானே. வெரி குட் ராஜேஷ். அடிப்பாவி இவனை முடிச்சிட்டானே. வாங்க. என்ன மிஸ்டர் மணி, நியூ கேசட்ஸ் ஏதாவது வந்திருக்கா? நிறைய வந்திருக்கே, போய் பாருங்க. ஹலோ கண்ணன். ஹலோ சோபனா. ஹவு சர்ப்ரைசிங். நீங்களும் இங்கதான் மெம்பரா? எப்பயாவது நேரா வருவேன். என்ன கேசட் தேடுறீங்க? ஹிந்தியா, இங்கிலீஷா, தமிழா? எல்லாமே போர் தான். இப்போதைக்கு ஏதாவது எடுத்துட்டு போலாம்னு வந்தேன். உனக்காக நான் எடுத்துட்டு போங்களேன். அவைலபிளா இருக்கு. புது பிரிண்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல, அத நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். எனக்கு பிடிக்கல. ஏன்? ஏன்னா அது. மேடம், உங்களுக்கு என்ன கேசட் வேணும்? கண்ணன் என் காதலன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மணி சார், ஆளுக்கு ஒரு ஆசை. கேசட் எனக்கு கொடுங்க. அது உங்களுக்கு பிடிக்குமா? அப்படி இல்ல, ஏதாவது புரியுமான்னு பார்க்கத்தான். இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா நல்லாவே புரியும். என்ன அங்கிள், முதலாளி இன்னும் வரல? தீபா, முதலாளி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. நீ இன்னைக்கு ஆட்டோலே போமா. அப்பா, தினம் கார்ல போய் போய் போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு நான் நடந்தே போயிடுறேன். வரேன். ஜாக்கிரதையா போமா. தீபா இன்னைக்கு நடந்தே வீட்டுக்கு போறான். ஸ்கூட்டர்ல லிஃப்ட் கொடுத்து பார்ப்போம். ஓகேன்னு சொல்லி ஏறிட்டான்னா அவன் நம்மள விரும்புறாருதான் அர்த்தம். ஹாய் கண்ணன். ஏன் தீபா கார்ல போல? பாஸ் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு, அதனால நான் நடந்தே போறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கூட வரலாமா? ஓகே. கண்ணன், கண்ணன், புறப்படுங்க. போலாம் போலாம். இன்னும் கெட்டியா பிடிச்சுக்க, இல்லன்னா விழுந்துருவேன். நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன், நீங்க பார்த்து ஓட்டுங்க. இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? என்ன பண்றது, அங்கிள் வர வரைக்கும் தனியா போர் அடிச்சுட்டு உட்கார வேண்டியதுதான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், பீச்சுக்கு போய் ஏதாவது பேசிட்டு இருக்கலாமா? மாலை நேரம் சுகம் தேடும் நேரம், மாலை நேரம் சுகம் தேடும் நேரம், உன்னை பாராமலே மனம் பசியாருமா, உயிர் போவே உன்னை நாடி
உள்ளம் பாடும் ராகம் கோடி மாலை நேரம் சுகம் தேடும் நேரம் மாலை நேரம் சுகம் தேடும் நேரம் உன்னை பாராமலே மனம் பசியாரோமா உயிர் போலே உன்னை நாடி இந்த உள்ளம் பாடும் ராகம் கோடி மாலை நேரம் சுகம் தேடும் நேரம் பாவையே உந்தன் பார்வையே மையல் தந்ததனாலே புதுமோகம் வருகிறதே காளையே உந்தன் ஜாடையே நானும் அறிந்ததனாலே புது நாணம் வருகிறதே நெஞ்சில் மோதும் நாணம் கொஞ்சம் போது தீரும் கொஞ்சம் மந்த காலம் என்று வந்து சேரும் அருகிலே நெருங்கி வா காதோடு காதாக நான் சொல்கிறேன் மாலை நேரம் சுகம் தேடும் நேரம் வானமே நம்மை வாழ்த்தவே தென்றல் தேரினில் ஏறி நாம் செல்வோம் ஊர்வலமே லாலால வாழ்விலே இன்று நல்ல நாள் வானம் பாடிகள் போதே புது வாழ்வை நாம் பெறலே கண்ணன் உன்னைத்தானே கண்ணில் வைத்தாள் மானே கண்ணில் வைத்த உன்னை நெஞ்சில் வைத்தேன் நானே இன்னுமே தாமதம் என்னோடு முத்தாட வந்தால் என்ன மாலை நேரம் சுகம் தேடும் நேரம் மாலை நேரம் சுகம் தேடும் நேரம் உன்னை பாராமலே மனம் பசியாருமா உயிர் போலே உன்னை நாடி இந்த உள்ளம் பாடும் ராகம் கோடி லா 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 யோ புடியா 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 சுண்டல் வேணுமான்னு கடை கட்டி பிடிக்கிறியா தம்பி சாரிப்பா சாரி அங்க இருக்க இது ட்ரவுசர் ஆளை பாரு அலையிறாங்கயா ச்சே என்ன கண்ணன் சுண்டல் வைக்கிற பையனோட ஒரே தகராறு வேற ஒண்ணும் இல்ல கிண்டல் வாங்கலாம்னு வந்தேன் சாரி சுண்டல் வாங்கலாம்னு வந்தேன் என்ன தயக்கம் தடுமாற்றம் ஒண்ணும் இல்ல அது சும்மா சொல்லுங்க கண்ணன் come on தீபா இடைவெளி இருந்தா தானே இணைக்கிறத பத்தி பேசணும் நெருக்க இருக்கிறப்போ விளக்கம் எதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல நேரா வரும்போது புரியும்படியா சொல்றேன் பாப்பலாம் ஏண்டா நேத்து ஆறுமுகத்தை தடவணுமே அதே மாதிரி இன்னைக்கு அவனாவது கிடைச்சானா கிடைச்சான் ஒரு சாவிராக்கி ஏண்டா வெறும் 35 பைசா தான் வச்சிருந்தேன் மன்மதளிலையை வென்றார் உண்டோ நிம்மதி வதனமு நீர் விழியும் கண்டு என்ன உனக்கேனோ முகம் மன்மதளிலையை வென்றார் உண்டோ அண்ணே அண்ணே எனக்குண்ணா ஒரு 5 ரூபாய் காத்துல பறந்து போய் மரத்து மேல உட்காந்துக்கிடுச்சு மரத்து மேல உட்காந்துக்கிச்சா அதுக்கு என்ன காலுக்கு உழைச்சு போச்சா நீங்க எப்படியாவது எடுத்து கொடுங்க 10 ரூபாய் தரேன் 5 ரூபாய் எடுத்து கொடுத்தா 10 ரூபாய் தராங்க சரியான இழிச்சா பையன் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் தரேங்கிறான் இவனை விடவே கூடாது இதோ பாரு 10 ரூபாய்ல கட்டுப்படி ஆகாது விலைவாசல ஏறி போச்சு பேசாம ஒரு 15 ரூபாய் கூட கஷ்டப்பட்டு ஏறி எடுத்தாரு இவ்வளவுதானே கொடுத்துற வாங்க ஏய் ஆலாக்கு இப்படி வாடா அண்ணன் வளர்ந்துருக்காரு எடுத்து போங்க அண்ணே
பாட்டை பாடிட்டு அப்புறம் எடுங்க பாடுங்க. என் மேல் உனக்கேனோ பாராமுகம் மன்மதலீலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பாராமுகம் என் மேல் உனக்கேனோ பாராமுகம். என்ன இது பரிசு எந்த மாதிரியா இருக்கு? எல்லா வரலும் ஒன்னாதான் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சேரணும்? 15 ரூபாய். அந்த 5 சேர்த்து வச்சுக்கோங்க. ஊருக்கு இப்படி 4 இளிச்சவா பையக இருந்தா 4 மாசத்துல 4 பங்களா கட்டலாம், 4 காரு வாங்கலாம். ஐயோ 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 என் பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்களே, அட பாவிங்களா. டேய் என்னையா எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு சார். என் கண்ணே பட்டடும் போல் இருக்கு. உன் கண்ணே நேரம் தாய்யா. பார்வதி பார்வதி இங்க வந்து பாரு, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் தச்சு அதை நீங்க போட்டா ஆட்டம் தன்னால வரும் சார். டிங்கி 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 ஹா டிங்கி டிங்கி டிங்கி. புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாட மாதிரி எப்படியோ சாத்தி போட்டிருக்கீங்க. இது டிஸ்கோ ஷர்ட்டடி, இதுதான் அப் டு டேட் ஃபேஷன். தி கிரேட் இவர் தான் தச்சாரு. பார்வதி இனிமே என்னோட Dress எல்லாம் இவர் தான் தைக்க போறார். ஆமாம்மா, ஐயாவ இனி 16 வயசு பையன் மாதிரி மாத்தி காட்டுறேங்கிற. அப்படியா? இது கூலி எவ்வளவு? 100 rupees, அதாவது 100 ரூபாய். இந்தா, இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கூடாது. போவலியே. பார்வதி நீங்க சும்மா இருங்க, போவலியே. வெறும் இந்த 100 ரூபாய் மட்டும் தானா? பேட்டா, டிபன் பேட்டா, கன்வீனியன்ஸ் இதெல்லாம்? ஓ, சினிமா டெய்லரா? ஜிம்மி. ஐயோ ஜிம்மியா? ஏன் பார்வதி கோமா இருக்க? இது என்ன ஷர்ட்னு சொன்னீங்க? இதுவா டிஸ்கோ டிஸ்கோ டிஸ்கோ. பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல பெரிய ஹீரோன்னு நினைப்போ யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. முதல்ல கழட்டுங்க. பார்வதி பார்வதி ஆம்பளை பிள்ளை இல்லாத வீடுதானே, நானாவது இந்த மாதிரி Dress போட்டு அனுபவிக்கிறேனே. மண்ணா கட்டி இப்ப கழட்டுறீங்களா இல்லையா? பார்வதி பார்வதி முதல்ல ஒண்ணு இல்லம்மா, எங்க அம்மாவுக்கு இந்த Dressல என்ன பார்த்த உடனே பழைய நடப்பு. எது எந்த நேரத்துல பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. சீ, கர்மம் கர்மம். கர்மமா? என்னடி கர்மம்? எது கர்மம்? உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. டாடி, நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வரணும், கொஞ்சம் கார் வேணும். காரா? இன்னைக்கு ஹாலிடே ஆச்சுன்னு சர்வீஸ்க்கு விட்டுட்டு நம்ம. வாட் டாடி, இப்போ நான் எப்படி ஹாஸ்பிடல் போறது? இதுக்கு தான் இன்னொரு கார் வாங்கலாம்னு சொன்னேன், நீ தான் வேண்டாம்னு சொல்லிட்ட. என் செல்ல குட்டி இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோல போயிட்டு வாமா. நோ டாடி, நோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். அடடே கண்ணனா, வா 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 வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன திடீர்னு? ஒண்ணும் இல்ல சார், நேத்து செக் புக்ல சைன் போட மறந்துட்டீங்க. இன்னைக்கு சண்டே, நாளைக்கு எப்படியாவது கேஷ் ட்ராப் பண்ணணும், அதான் சைன் வாங்கிட்டு போலாம். ஓ, ஐ அம் சாரி. கொண்டா கொண்டா. இந்த பை தி வே கண்ணன், நீ எதுல வந்த? நான் ஸ்கூட்டர்ல வந்தேன். சோபி, நீ கண்ணன் கூட ஸ்கூட்டர்ல போறியா? ஓ எஸ். அப்பா, நான் பொழைச்சேன். கண்ணன், நீ என்ன பண்ற? சோபியா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போற. ஓகே சார், இப்பெல்லாம் ஹெல்மெட் போடாம பின்னாடி உட்கார்ந்துட்டு போக முடியாது. என்கிட்ட ஒரு ஹெல்மெட் தான் இருக்கு. பின்னாடி உட்கார லேடிஸ் எல்லாம் ஹெல்மெட் போட வேண்டாம். என் பொண்ணு டாக்டர் படிச்சிருந்தா கூட லா தெரியும்பா, கூட்டிட்டு போ. சார், நான் எப்படி அவங்கள பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு? நானே சொல்லிட்டேன்னா கோ ஹெட். சோபி போமா. Thank you dad. வாங்க. வரேன் சார். பார்த்து கூட்டிட்டு போப்பா. சார், டிராபிக் அதிகமா இருக்குமே சொன்னேன். ஏங்க கூச்சமா இருக்கு, கையெடுங்க. வேற எங்க பிடிக்கிறதா? வேற எங்கேயாவது பிடிங்க. எனக்கு இதான் வசதியா இருக்கு. நான் ஸ்கூட்டர் ஓட்ட வேணாமா? ஸ்கூட்டர் தானே ஓட்டுறீங்க, என்னமோ ராக்கெட் ஓட்டுற மாதிரி. உருவத்தை பார்த்தா என்னமோ அப்படிதான் இருக்கு. சீக்கிரம் புறப்படுங்க. ஏய், யாருடி அவரு? சொல்லுடினா. அவரு எங்க ஆபீஸ் மேனேஜர். மேனேஜரா இல்ல உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறவரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஏய், மறைக்காதடி. உனக்கு பிடிக்கலனா அவரோட ஸ்கூட்டர்ல வருவியா? எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா என்னடி ஆனா? போடி. இன்டைரக்டா நான் கேட்டு பார்த்துட்டேன், அவர் தான் விலகி விலகி போறாரு. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காலம் கடத்தாத, பின்னாடி வருத்தப்படாத. எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப கட்டன் ரேட்டா நீ தாண்டி கேட்கணும்.
ஏண்டி பாமா, எப்ப பார்த்தாலும் கட்டின புடவையே மாத்தி மாத்தி கட்டிட்டு வரியே, வேற புடவையே இல்லையா? வாங்குற சம்பளம் வீட்டு செலவுக்கே பத்தல, புடவை எங்க இருந்து வாங்குறது? இதே சம்பளத்தை வச்சு ஒவ்வொருத்தையும் டிசைன் டிசைனா கட்டிட்டு வராளே, அது எப்படி? அதுக்கெல்லாம் பெரிய இடத்த மலைச்சு போட தெரியணும். என்கிட்ட என்னடியமா இருக்கு? தீபா, தீபா, ஏன் அழற? பொறாமையில சொல்றாங்க, இதெல்லாம் கேர் பண்ண கூடாது. இல்ல ராஜேஷ், பாஸ் என் மேல காட்டுற அன்பை என்னால தட்டவும் முடியல. இவங்க இப்படி பேசுறத என்னால தாங்கவும் முடியல. அவளுங்க யோகியமா இருந்தாதான் உன் அருமை தெரியும். விட்டு தள்ளு. கண்ணத்தோட இப்ப நீ சிரிக்க மாட்டியா? மாட்ட? சரி, சிரிக்க வேண்டாம். இப்ப நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லு. கடைசியில அங்கேயும் சுத்தி என்கிட்டே வா. சின்ன மச்சான் குனிய வச்சான், அது என்ன? நீங்க ஏடா குடும்பம் ஏதாவது கேப்பீங்க. உன்னால முடியாதுன்னு சொல்லு. சரி, என்னால முடியாது, நீங்களே சொல்லுங்க. அப்படி வா வழிக்கு. நெறிஞ்சு முள்ள, அது சின்ன மச்சான். அது கால்ல குச்சிச்சுன்னா குனினுமே, இப்படி அதான் குனிய வச்சான். ஆமா, அந்த 12155 ஒண்ணு இருக்கு, அது எப்ப தர போற? நானா? அன்னைக்கு கூட இப்படிதான் கேட்டீங்க, நான் எப்ப தரணும்? பாத்தியா, இதானே வேணாங்கிறது. நீ கொடுக்க வேண்டியதெல்லாம் மறந்துடுறியே. நானா? பின்ன என்ன நானா? சரி சரி, நீதான் கொடுக்கணும், நான் நேரம் வரும்போது வாங்கிக்கிறேன். உன்னை பார்த்து நான் தான் ஓடணும், என்ன பார்த்து நீ ஏன் ஓடுற? அண்ணே, எனக்கு ஒரு விஷயமும் தெரியாதானே. கவரிங் மோதிரத்தை கொடுத்து தங்க மோதிரம் சொன்னது அந்த வெள்ளச்சாமி தானே. வெள்ளச்சாமிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நான் அவரும் கூட்டுனேன். அப்படியா? ஏண்டா டேய், என்னையவே ஏமாத்த பாக்குறியா? எங்கடா அந்த வெள்ளச்சாமி? அது வரானே. ஏண்டா டேய், அவனை டேய் டேய் ஓடாதடா. டேய் வெள்ளச்சாமி நில்றா, கொஞ்சம் மெதுவாச்சு ஓடுறா. டேய் 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 வெள்ளச்சாமி, டேய் ஓடாதடா. டேய் வெள்ளச்சாமி, டேய் ஏன் ஓடியாரு? போலீஸ்காரன் வீட்டுன்னு தெரியாம ஏறி குதிச்சு விட்டேன், அவன் விரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆமா, நீ ஏன் ஓடியார? அந்த ஆறுமுகம் என்ன பாத்துட்டான், நம்மள கூட்டாளின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. வந்துட்டு இருக்க, ஓடியா, ஒளிஞ்சுக்குருவோம். ஐயோ, அந்த ஆறுமுகம் பையன் வேட்ட நாய் மாதிரி தெருமுனையிலே நிக்கிறான். ஏனே அவனை ஏமாத்துறீங்க? டேய், எதுலயுமே ஒரு புதுமையை புகுத்தணும்டா. பொதுமக்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். திருடகிட்டே திருடணும், அதுலதான் ஒரு தில்லு இருக்கு. என்னுடைய கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. கேரக்டரா? அவங்க கிட்ட சிக்கனா கேரக்டர் துண்டு போடுற மாதிரி போட்டுருவான். அதுக்கு முதல்ல கனெக்ஷன் மாத்தி கொடுத்துட்டா எப்படி? என்ன விரட்டுற போலீஸ்காரன் இப்படி வரான், ஒன்ன விரட்டுன ஆறுமுகம் இப்படி வரான். இப்ப பாரு வேடிக்கைய. ஐ லாண்ட்ரி தம்பி, இங்க வா. என்னையா? என்ன சார், உன்கிட்ட போலீஸ் ட்ரெஸ் இருக்கா? இருக்கு சார், தேய்ச்சி வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு தேய்ச்சா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 20 ரூபா கிடைக்கும். ஒரு எவ்வளவு இருக்கு? நீங்க கொடுத்த 50 ரூபா தானே இருக்கு. எழுறாத. இந்த இத வச்சுக்க. எதுக்கு சார்? இங்க வா, அசத்திடுறேன். கனெக்ஷனை கொடுத்துட்டேன். எங்க போயிட்டாவே சார், நீங்க தேடுற ஆளு என்கிட்ட இருந்து போலீஸ் ஸ்டேஷன் பிடிங்கி போட்டுட்டு தான் போறான். அப்படியா? என்னடே, போலீஸ் ஸ்டேஷன் போட்டு போனா என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? எங்க அந்த வெள்ளச்சாமிய காணா? எங்க போயிருப்பா? இங்க இருக்கியா? ஏண்டா, போலீஸ் ஸ்டேஷன் போட்டா என்ன ஏமாத்திரலாம்னு பாக்குறியா? திரும்புடா. நீ பிக் பாக்கெட் ஆறுமுகம் இல்ல? ஆமா, போலீஸ். ஹலோ சித்ரா, எப்படி இருக்க? என்னது, நேத்து என் கூட வந்த பொண்ணா? அது எங்க அக்கா பொண்ணுமா? அடிப்பாவி, உனக்கா? உனக்கு தான் உலகத்துல உள்ள எல்லா பாடமும் அத்துப்படியாச்சு. சார், ஃபைல அனுப்பிச்சிடுறேன் சார், கண்டிப்பா அனுப்பிச்சிடுறேன் சார், நிச்சயமா அனுப்பிச்சிடுறேன் சார். ஆமா சார், ஓகே. கண்ட கண்ட பொம்பளைங்களோட இப்படி ஆபீஸ் போன்ல பேசுறதை இதோட நிறுத்திக்க. அண்டர்ஸ்டாண்ட்? பி கேர்ஃபுல். போயா? ஆமா, நான் பேசுனது எப்படி பாஸ் கேட்டுச்சு? தள்ளுங்க. ஐயோ, பாஸ் லைனை கட் பண்ண நான் தான் மறந்து போயிட்டேன். பாஸ் லைனை கட் பண்ண மறந்துட்டியா?
இன்னொரு வாட்டி நான் பேசும்போது பொண்ணுங்க கிட்ட பாஸ் லைனை கட் பண்ணிட்டு தான் என்கிட்ட தரணும். இல்லாட்டி ஒன்னு நான் கட் பண்ணிடுவேன். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணிமாளிகை தான் கண்ணே பழக்கம் என்ன இந்த சலனம் என்ன அந்த காணிக்கை தான் கண்ணே சார் இருக்காரா? இன்கம் டாக்ஸ் ஃபைல் விஷயமா நான் அர்ஜென்ட்டா வர சொல்லியிருந்தாரு. டாடி மம்மி கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி, அப்ப நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். இப்போ வந்துருவாங்க. உள்ள வந்து உட்காருங்க. ப்ளீஸ் வாங்க. உட்காருங்க. இதோ வந்துட்டேன். நான் காஃபி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. இது காஃபி இல்ல, ஹார்லிக்ஸ். ஓ, thank you. You're welcome. என்னங்க வீடியோ இப்படி பாஸ்ல நிக்குது? ஓ, சாரி. என் காதல் தேவதைக்கு நான் கட்டியிருக்கின்ற ஆலயத்தை பார். என் உள்ளத்திலே படர்ந்திருக்கும் முள்ளைக்குடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலை பார். என் இதய சாம்ராஜ்ய தலைவியின் ஆட்சி ஆரம்பமாக போகும் அன்பு மாளிகையை பார். என் கண்களை திறந்துவிட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார். வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான். என் வாழ்வின் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சந்நிதி. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் எடுத்து வந்து இங்கே தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். வானத்து நிலவை பறித்து வந்து இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்காக அமைத்திருப்பேன். என்ன செய்வது? எனக்கு அந்த சக்தி இல்லையே, சக்தி இல்லையே. என்ன பார்க்கிறாய்? இந்த அளவுக்கு உங்கள் இதயத்திலே குடிகொண்டிருக்கும் அந்த பாக்கியவர் எங்கே என்று பார்க்கிறேன். அவளை பார்க்க வேண்டுமா? வா என்னோடு. உள்ளே சென்று பார். அங்குதான் என் இதயம் இருக்கிறது, அவளும் இருக்கிறாள். நீ திரும்பிருந்த திசையெல்லாம் அவள் திருவுருவம்தான் காட்சியளிக்கும். என்னங்க மறுபடியும் பாஸ்ல வச்சிருக்கீங்க? கண்ணன், நீங்க வசந்த மாளிகை படம் பார்த்திருக்கீங்களா? 10 வாட்டி பார்த்திருக்கேன். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத படாது. இட்ஸ் a beautiful love story, you know. அப்போ காதல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? காதல்னா இந்த மாதிரி காதல் கதையெல்லாம் பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். கண்ணன், காதலை பத்தி தெரியாத ஒருத்தன் காட்டு மிராண்டின்னு ஒரு பெரிய அறிஞர் சொல்லிருக்காரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஒவ்வொருத்தர் காதலுக்காக வசந்த மாளிகையை கட்டுறாங்க.
ஆனா சிலர் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. சினிமா வாழ்க்கையாகாது. இப்பெல்லாம் வாழ்க்கையில நடக்கிறது தானே சினிமாவா எடுக்கிறாங்க. யாரோ ஒரு சிலரோட வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கலாம். அதே நம்ம வாழ்க்கையில நடக்க கூடாது. எது? அதுதான் காதல். சோபனா, நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசுறீங்க. உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஐம் சாரி. தேவையில்லாம உங்களை நீங்களே குழப்பிக்கிறீங்க. குட் பை. மிஸ்டர் கண்ணன், ப்ளீஸ். மிஸ்டர் கண்ணன். அடடே, கண்ணனா? ஏப்பா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார், ஜஸ்ட் 10 minutes. இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமா சார். ஏமா ஷோபி, கண்ணனுக்கு காபி குடுத்தியா இல்லையா? பாபா, நம்ம ரூம்ல போய் பேசலாம். வர வர இந்த சோபனாவோட பெரிய தொல்லையா போச்சுடா. எந்த சோபனா? அதான்டா நம்ம எம்டியோட பொண்ணு. யாரு? அந்த காஷ்மீர் ஆப்பிள? சரி, என்ன சொன்னா? காதல் காதல்னு உயிரை வாங்குறாடா. டேய், நானா இருந்தா என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சோபனா சரணம்னு அவகிட்டயே நான் சரணடைஞ்சிருப்பேன்டா. அப்போ ஒண்ணு செய். என்ன? அவளை நீயே கல்யாணம் பண்ணிக்க. வாங்கடா. அட அறிவு கெட்டவனே, அழகான பொண்ணு, அதுவும் மல்டி மில்லியனர் டாட்டர், ஒரே வாரிசு. அவளை போய் வேண்டாங்கறியே. நான் போய் உங்ககிட்ட சொன்ன பாரு, என் செருப்பை கைட்டி வேணாம். பொண்ணுன்னா லோலோன்னு, சாரி, உன்ன மாதிரி ரொம்ப லோவா அலையற கேஸ் நான் நினைச்சியா? டேய் கண்ணா, இவன் அவசரப்பட்டு 6வது மாசமே வெளியே வந்திருக்கான் போல இருக்கு. அதுதான் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு லோ 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 லோன்னு அலையறான். அட தம்பிங்களா, டேய் ஒன்னையும் தாண்டா. வேற பேசு. என் கேரக்டர் நீங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அலையறேன்னு சொல்றீங்களே, நான் எங்க அங்க பாரு. ஆரம்பிச்சியா? அட 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 அட. டேய், இப்படி ஒரு பொண்ணு நடக்கும்போது என்ன மாதிரி இறக்கம் உள்ளவன் எப்படிடா சும்மா இருக்க முடியும்? டேய் நீ சும்மாறா. அங்க பாருடா, ஒரு நாடகமே நடக்குதுடா. டிவில காட்டுவாங்களா? ஒரு பொண்ணோட அழக ரசிக்கணும்னா அவ பின்னழக தான்டா பாக்கணும். அவ குலுங்கி குலுங்கி நடந்து என் நெஞ்சியே உலுக்குறாடா. டேய், ஒரு பொண்ணுக்கு 3 பேர் இருக்குமேடா. டேய் டேய் ராஜேஷ், என்னடா ஆச்சு? ஏன்டா அது மாதிரி ஆயிட்ட? டேய், போறது என் தங்கச்சிடா. டேய் போடா. என்னடா இது? சுந்தர் கரெக்டா அந்த நேரத்துக்கு வரேன்னு சொன்னா ஆளை காணோம். இந்த மாதிரி பண்ணிட்டானே. இங்க பாருங்க சார், கொடுமையா அண்ணன் கேள்வி பண்ணிட்டானே, தங்கச்சி தற்கொலை பண்ணிட்டாளா? என்னது? இங்க கொடுங்க சார். அண்ணன் கேலி செய்ததால் கல்லூரி மாணவி தற்கொலை, உருக்கமான கடிதம் சிக்கியது. அண்ணா, நீ ஒருத்திக்கு 3 பேர் இருக்குமேன்னு கேட்டேன். நான் ஒருத்தனுக்கு பிறந்தவதான்னு காட்டுறதுக்கு இதை தவிர வேற வழி தெரியல. உனக்கு வேணா இது பழப்பா இருக்கலாம். இப்படி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து கேட்டதுக்கு பிறகும் நான் உயிரோட இருந்தா பெண் குலத்துக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். என் சாவுதான் உன்னை திருத்தணும்னு இருந்தா இந்த முடிவை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இப்படிக்கு உன் தங்க கீதா. கீதா, கீதா, இல்ல, பணத்து மேல கைய வச்ச நான் மிருகமாயிடுவேன். அப்பா, அப்படி கூப்பிட உனக்கு என்னடா யோக்கியதை இருக்கு? என் மகன் என்னைக்கோ செத்துட்டான். கீதா சாகிறதுக்கு காரணமா இருந்த நீ, நான் கொலைகாரனா மாறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு போயிடு. சார், ஏதோ தெரியாம தவறு நடந்து போச்சு. தெரியாமையா? இவன் இப்படி நடக்கிறான்னு தான்ப்பா வீட்டை விட்டே துரத்துன. தெரிஞ்சிருப்பான்னு நினைச்சேன். பாவம், இந்த பச்சை மண்ண பாடையில ஏத்திட்டானப்பா. சாவு இவனுக்கு வந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. சார், ஆத்திரப்படுறதுல அர்த்தம் இல்ல. இது இவனுக்கும் மத்தவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கட்டுமே. கூட பிறந்தவளை கொன்னுட்டு
இப்படி பாடும் படிக்க எத்தனை அண்ணன் தம்பிங்கப்பா பிறந்திருக்கீங்க. பேசாம போங்கப்பா. நமக்கும் அக்கா தங்கச்சி இருக்குன்னு நினைச்சு நடங்க. டேய் கண்ணா, ராஜேஷ காணண்டா. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். கண்ணன் சார், என்ன இப்படி கண்ணு மணி தெரியாம ஓடியார? ராஜேஷோட தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டா. ராஜேஷ வேற காணும். அப்படியே சரி, வண்டியில ஏறு, அவன் ரூம்ல போய் பார்க்கலாம். சரி. இனியும் அழுதுகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. திருந்தி வாழறதுதான் நீங்க உங்க தங்கச்சிக்கு செய்யக்கூடிய பரிகாரம். நான் திருந்திட்டேன் தீபா, திருந்திட்டேன். அநியாயமா என்னோட தங்கச்சியை கொண்டுட்டு நான் திருந்திட்டேன். He's out of danger. Careful வச்சுக்கோங்க. ஓகே. டேவிட், தீபாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? திடீர்னு ஏன் இப்படி கேக்குறீங்க? ராஜேஷோட ரூம்ல நான் அவளை பார்த்தேன். எல்லாரும் கூட அவ சோசியலா பழகுவா. எப்படி கட்டி பிடிச்சிட்ட? நீ கேர்லெஸ்ஸா இருக்கன்னு நினைக்கிற. காரை தொடச்சிட்டா பாலிஷ் ஆயிடும். ஒரு கன்னி பொண்ணு கெட்டுட்டா நீங்க நினைக்கிற மாதிரி அவ நிச்சயமா நடந்துக்க மாட்டான். நான் சொல்றது பொய்யுங்கிறிய? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தரை தவறா காட்டியிருக்கும். உன் விளக்கத்தை நான் எதிர்பார்க்கல. என் விருப்பத்தை நீ புரிஞ்சுக்க. தீபா என்னை விட்டு விலகி போறத ஒரு காலம் நான் அனுமதிக்க முடியாது. அவளை கண்டிச்சு வை. என்ன அங்கிள், சாப்பிடல? என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? தீபா, நீ அந்த ராஜேஷ மறந்துருமா? ஆமாமா, அவனை மறந்துரு. நான் ராஜேஷோட பழகிறது, காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்க போறது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். திடீர்னு ஏன் இப்படி சொல்றீங்க? முதலாளி பிடிக்கலம்மா. அவருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் மனசை நான் மாத்திக்க முடியுமா அங்கிள்? தீபா, அவர் நமக்கு எவ்வளவோ நல்லது செய்யறாரு. அவருக்காக சில தியாகங்களை நாமும் செஞ்சுதாமா ஆகணும். என் மனசுக்கு பிடிச்சவரை மறக்கிறது தான் அவருக்கு செய்யற தியாகமா? அவர் மனசுக்கு பிடிக்காத நாம செய்யறதே பாவம்மா. அங்கிள், முதலாளி கிட்ட நீங்க பாசமா இருக்கலாம், விசுவாசமா நடக்கலாம். ஆனா நான் அவரோட பாசத்தை தண்ணியில கிடக்கிற பாசியா தான் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை அதுல வழிக்கு விழறத என்னால பொறுத்துக்க முடியாது. அங்கிள், எனக்கு நீங்க ஒரு கண்ணு, ராஜேஷ் ஒரு கண்ணு. இதுல எந்த கண்ணையும் குத்திக்கிட்டு என்னால வாழ முடியாது. தீபா, நீ நினைக்கிற அளவுக்கு ராஜேஷ் நல்லவன் இல்லைங்கிறது முதலாளியோட ஃபீலிங். அங்கிள், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்க்கமா முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் ராஜேஷ மறந்துடுன்னு நீங்க கட்டாயப்படுத்தினா அது என்னோட மரணத்துல தான் எழுதப்படணும். அம்மாடி, அபசகுணமா பேசாதம்மா. கர்த்தர் ராஜேஷோட விலா எலும்பு எடுத்துதான் ஒன்ன படைச்சிருக்காருன்னா அதை மாத்த அவராலே முடியாதும்மா. நிச்சயம் உன் மனம் போலவே நடக்கும்மா.
டீ கடைக்காரர நல்ல ஸ்ட்ராங் ஆடோட ஒரு டீ கொடு. என்ன பெருசு ஊருக்கு புதுசா? பட்டணத்துக்கு பணத்தோட பலமா வந்திருக்க, பாத்து